சிங்களத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே மதங்களை மதிச்சு சகவாழ்வை மதிச்சு நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு அவருடைய குமாரசாமி குருக்கள் ஐயா அவர்கள் மூவின மக்களையும் மதங்களையும் சர்வ மதங்களையும் இந்த கோயிலுக்கு அழைத்து மதங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சி இந்த நாட்டிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிங்களவர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அனைவர்களும் ஒரு தாயின் பிள்ளைகளை போல அன்று எங்களுடைய தலைவர்கள், சிங்கள தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டை வெள்ளக்காரர்கள் சமாதானத்தை பெற்று தந்ததை போல இந்த நாட்டில் இப்பொழுது வாழக்கூடிய நாங்களும் அந்த சமாதானத்தையும் அந்த சுதந்திரத்தையும் பாதுகாத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக ஒரு தாய் பிள்ளைகளை போல நமது வாழ்க்கையை முன்னெடுத்து நடப்போம். நிச்சயமாக இந்த நாடு முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒன்றுபட்டால் கொண்டு வாங்க வேண்டும் என்ற குழுக்கள் அடிக்கடி சொல்வார்கள் குமாரசாமி குருக்கள் ஐயா அவர்கள். எனவே நாங்கள் அனைவர்களும் ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக வாழ்வோம். எங்களுக்கு இனவாதம், மதவாதம், ஜாதிவாதம் எதுவும் தேவையில்லை. நாம் அனைவரும் ஒரே இலங்கையர்களை போல ஒற்றுமையாக வாழ்ந்து ஜெயம் பெறுவோம் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு எங்களுடைய குமாரசாமி குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த இந்து சகோதரர்களுக்கும் ஏனைய அனைத்து எங்களுடைய இந்து மத குருமார்கள், குருக்கள்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த காலிங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாழ் மக்களுக்கும் சிங்கள, தமிழ், முஸ்லிம், கிறிஸ்து எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். எனவே எல்லோரும் நாங்கள் எங்களுடைய சிவஸ்ரீ குமாரசாமி குருக்கள் ஐயா எடுக்கின்ற முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவுகளை ஒத்துழைப்பை வழங்கி என்றும் நாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து இளைஞர்களாக வாழ்ந்து ஜெயபெறுவோம் என செய்தி விடைபெறுகின்றேன். நன்றி.